காலையில 6 மணிக்கு மண்டபத்துல இருக்கு. எனக்கு சம்மதம் தான். ஆனா என் பொண்ணுக்கு தான் ஓகே இல்லன்னு எந்த கதையை என்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. போன இடத்துல என்னங்க நடந்துச்சு? அவர் என்ன சொன்னாரு? நம்ம பிரார்த்தனை வீண் போகல காஞ்சனா. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. நம்ம வீடு நம்ம கையை விட்டு போகாது. இனிமேலும் நாம இங்கதான் இருக்க போறோம். வேலையும் திரும்ப கொடுக்கறதா தங்கராஜ் சார் சொல்லிட்டாரு. இனிமே உன் படிப்பு விஷயத்துல கூட நாம கவலைப்பட தேவையே இல்லை. நான் இப்ப சொன்னதெல்லாம் நடக்கணும்னா அது உன் கையில தான். இது வரைக்கும் நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு நான் பெருசா எதுவும் சொன்னதே இல்லை. உன் விருப்பத்துக்கு தான் நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்த. அதை நான் அனுமதிக்கவும் செஞ்சேன். உனக்கு விருப்பம் இல்லாத எதையும் உன்னை நான் செய்ய சொன்னதில்லை. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீ கேட்டுதான் ஆகணும். மதி, நான் சொல்றதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கணும். அப்படி மட்டும் சம்மதிச்சிட்டேன்னா இந்த வீடு வேலை எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சிடும். வேலை போன விஷயம் தெரிஞ்சு தங்கராச்சாரோட மச்சான் கல்யாணம் நின்னு போச்சு. நம்ம அழகுமதிய தங்கராச்சாரோட மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறாங்க. நாளைக்கு காலையில நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு காலையில உனக்கு எஸ்ஐ சுரேஷ் சாருக்கும் கல்யாணம். நாளைக்கு காலையில 6 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். நம்ம மதி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா வீட்டை விட்டு நம்மள துரத்த மாட்டாங்களா? உங்களுக்கு வேலையும் திரும்ப கொடுத்துருவாங்கல்ல? ஆமா. நீங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டீங்களாங்க? இப்படி ஒரு கல்யாணத்தை மதிக்கு பண்ணி வைக்கிறதுக்கு வீடும் போச்சு வேலையும் போச்சுன்னு நம்ம தெருவுல நிக்கலாம். அவங்க முரட்டுத்தனமான ஆளுங்க. அவங்க வீட்டு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி தர சொன்னா எப்படி? அதுவும் அவங்க வீட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னு அதுக்கு பதிலா நம்ம பொண்ணை ஏன் கொடுக்கணும்? காஞ்சனா கூட வா. இந்த நேரத்துல இதுதான் சரியான முடிவு காஞ்சனா. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் அவங்களே பண்ணிப்பாங்க. நாம மதிய கூட்டு போனா மட்டும் போதும். இது என்னமோ சரியா வருமானு எனக்கு தெரியல. பணத்துக்காக பொண்ணு அடகு வைக்கிற மாதிரி இல்ல இருக்கு. வீட்டுக்கு பணத்தை கொடு இல்லனா பொண்ணை கொடுன்னா அராஜகமா இருக்கே. இது எப்படிங்க சரியா இருக்கும்? தங்கராஜ் சார் என்ன மாப்பிள்ளோட வீட்டாளங்களை பார்க்க கூட்டு போனார். மொத்த குடும்பத்தையும் எல்லாரும் நல்லவங்களா தன்மையானவங்களா தான் இருக்காங்க. அவங்க யாரும் எனக்கு புதுசும் இல்ல, தெரிஞ்சவங்க தான். சுத்தி சுத்தி பார்த்தா நமக்கு சொந்தமும் கூட. கல்யாணம் நின்னு போறது அவங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அதனால மதிய கல்யாணம் பண்ணிக்க கேக்குறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வையே, நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். மதியம் அங்க சந்தோஷமா இருப்பா. நம்ம தேடி தேடி பார்த்தாலும் நம்ம வசதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை மதிக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த கல்யாணம் நடந்தா மதி கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. இதுக்கு மதி சம்மதிப்பாளா? கண்டிப்பா மாட்டாங்க. உனக்கு சம்மதமா? அத முதல்ல சொல்லு. அந்த குடும்பத்திலயும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நல்லவங்களா இருக்காங்க. தங்கராஜ் சார் வைஃப் தான் உனக்கு தெரியல, அங்கமான பொண்ணு. அவங்க தம்பி தானே மாப்பிள்ள. சுரேஷ், உங்க மாமா சொல்றாருன்னு பிடிக்காம கல்யாணம் பண்ணா அப்புறம் 2 பேருக்குமே கஷ்டம் தான். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லனா அதை எங்க கிட்டயாவது சொல்லு, நாங்க ஏதாவது பண்றோம். என்ன பண்ணுவீங்க நீங்க? அண்ணே, அண்ணி, அக்கா எல்லாருக்கும் நான் சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் இருக்குதா. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சண்டை போட போறேன்னு அர்த்தம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு வேலையும் கிடைக்கும். அவ படிச்சிருக்கா, வேலை பாக்குறா. எனக்கு ஓகே தான். இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாம் நடந்ததுல கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. என்ன விட உங்களுக்கு இந்த வீடு தான் முக்கியமா? ஆமாமா, எனக்கு வீடு தான் முக்கியம். அந்தால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரோட்ல போற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சிட்டாராம். நேர்லயும் போய் பார்த்தாராம். நல்ல குடும்பம் தானா. எனக்கும் தங்கராஜ் சாரோட வைஃப் நல்லா தெரியும். என்ன சொன்னாலும் என்னால முடியாதுமா. நான் வாக்கு கொடுத்துட்டேன். யாரை கேட்டு கொடுத்தீங்க? அவங்க கேவலமான ஆளு. வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்கக்கா. தங்கராஜ் குடும்பத்துல அழகுமதிக்கு சம்பந்தம் பண்றியாமே, அவர் தான் சொன்னாரு. விஷயம் கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்துட்டோம். அதுக்காக நடு ராத்திரி இத்தனை பேரும் கிளம்பி வருவீங்களா? எவ்வளவு பெரிய இடத்துல நீ கல்யாணம் பண்ணிக்க போற மதி. உன் லைஃபே மாற போகுது. காலையில கல்யாண வேலை அவ்வளவு இருக்கு. அதுக்காக தான் கிளம்பி வந்துட்டோம். எல்லாரையும் கூப்பிட உனக்கு நேரம் இருக்காதுன்னு நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்களை என்ன வச்சே தங்கராஜ் கூப்பிட சொல்லிட்டாரு. ராத்திரியோட ராத்திரியா நானும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன். விடியறதுக்குள்ள எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே போறதில்ல. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஏன் கல்யாணத்தை என்ன கேட்காம நீங்க எல்லாரும் முடிவு பண்றீங்களா? தங்கராஜ் என்ன பெரிய தியாகியா? அந்தால ஒரு பொறுக்கே மீறி என்ன வற்புறுத்துனீங்கன்னா நான் எங்கயாவது போயிருவேன் சொல்லிட்டேன். எங்கடி போவ? எங்கயாவது போவேமா? மதி, நான் வாக்கு கொடுத்து நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. காலையில உனக்கு கல்யாணம். நீ சம்மதிச்சாலும் மறுத்தாலும் அது நடக்கும். நான் இங்க இருந்தா தானே நடக்கும். நான் போறேன். உங்க முடிவுக்கு மட்டும் சம்மதிக்கவே மாட்டேன். இதுக்காக பொண்ணை எங்கேயா தலை பாக்குறீங்கல்ல? உங்க கூட இருக்கிறதுக்கு நான் எங்கயாவது போலாம். அக்கா மதி, எங்களை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. கைய விடுமா. அப்படி நீ போறதா இருந்தா என் பணத்தை தாண்டி போ. இந்த டிராமால நிறைய கேட்டிருக்கேன், சினிமாலையும் பார்த்தாச்சுன்னா. ஆனாலும் சரி, நான் நாசமா போய் தான் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ரோட்ல போய் நில்லுங்க. ஆளை விடுங்க. குடும்பமா இது. ஐயோ அக்கா, மதி, அக்கா, அக்கா போதுக்கா. எனக்கு என்னாச்சுங்க? அப்பா என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? எனக்கு எழுந்திருங்க. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அறிவு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு.